புதுச்சேரி கொம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த பொதுப்பணித்துறை ஊழியர் தனது வாகனத்தை அவர் வீட்டு வாசல் நிறுத்தி வைத்திருந்தார். நேற்று முன்தினம் மர்ம நபர்கள் யாரோ அவரது வாகனத்தை அங்கிருந்து எடுத்துச் சென்றனர். இது குறித்து அவரது வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சியை ஆய்வு செய்த போது ஒரு இளைஞர் மாஸ்க் அணிந்து வந்து அங்கிருந்து நோட்டமிட்டு பின்னர் வாகனத்தின் மீது அமர்ந்து காலால் ஹேண்டில் பாரில் சைடு லாக்கரை உடைத்து முயற்சி செய்த போது மற்றொருவரும் மாஸ்க் அணிந்து வந்து இருவரும் சேர்ந்து அந்த ஹேண்டில் பார் இருக்கிற ஒரு லாக்கை சைடு லாக்கரை உடைத்து வாகனத்தை எடுத்து செல்கின்றனர். இது குறித்து சிசிடிவி காட்சிகளோடு வில்லியனூர் காவல் நிலையத்தில் பொதுப்பணித்துறை ஊழியர் புகார் அளித்தார். அப்பொழுது வங்கி லோன் கட்ட அதாவது போலீசார் அதை கேட்ட பிறகு அந்த சிசிடிவி ஆய்வு செய்த போது இது திருடர்கள் மாதிரி தெரியவில்லை அப்படின்னு சொல்லி கூறிவிட்டு நீங்க வண்டியை லோனுக்கு எடுத்தீங்களா என்னன்னு கேட்கும் போது ஆமா நான் லோனுக்கு தான் எடுத்துன்னு சொல்லணும்னா உடனே வங்கியை தொடர்பு கொண்ட போது வங்கியில இருக்க நாங்க தான் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. இருந்தாலும் வங்கியை திருடர்கள் போல வங்கி ஊழியர்களே இந்த செயலில் ஈடுபட்டது பெருபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. திருடர்கள் மாதிரி செயல்பட்ட வங்கி ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பிலும் சமூக ஆர்வல் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இதனால் புதுச்சேரி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பானு, விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.